ஒளி பிறந்தது. ஒளி பிறந்தது அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மறைந்த மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்களுக்கும் மாணவர்களுக்கும் நடக்கிற உரையாடல் தாங்க இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த கட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். குழந்தைகளிடமும் மாணவர்களிடம் மிகுந்து அன்பு காட்டியவர் வந்துட்டு அப்துல் கலாம் அவர்கள். மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்து சொன்னவர். எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது. கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னவரே வந்துட்டு அப்துல் கலாம் தாங்க. வாங்க பார்க்கலாம் கீழே என்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மாணவர்கள் வந்து தொழில்நுட்ப கண்காட்சிக்கு போகிறாங்க. அப்புறம் போயிட்டே இருக்கும்போது கலாம் அரங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துட்டு உள்ளே நுழையிறாங்க. அங்கேருந்து அரங்க பொறுப்பாளர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஏற்படுத்தி அப்துல் கலாம் அவர்களும் மாணவர்களும் வந்துட்டு உரையாடல் நடத்திற்கு ஏற்ற மாதிரி அமைக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மாணவர்களும் வந்துட்டு ஒவ்வொரு கேள்விகளை கேட்குறாங்க. அப்போது வந்து அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி அமைஞ்சது தான் இந்த பாடப்பகுதி. முதல் கேள்வியை வந்துட்டு அருண்மொழி அப்படிங்கிறவங்க வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, 10 வயசு சிறுவனாக இருக்கும்போது அவங்க அறிவியல் ஆசிரியர் வந்துட்டு பறவைகள் எப்படி பறக்குதுன்னு விளக்கி கூறியிருக்கிறாங்க. அந்த விலக்கி கூறுறதுல அதை கேட்ட உடனே அவருக்கு பறக்கணுங்கிற ஆசை வந்துருக்குது. அதுதான் வந்துட்டு அவரோட அறிவியல் ஆர்வத்தோட தொடக்கமாக சொல்லியிருக்காங்க. இப்போ 10 வயசுலேயே வந்துட்டு அவங்க அறிவியல் ஆசிரியர் விளக்கி பறவை எப்படி பறக்குதுன்னு விளக்கி சொன்னதை கேட்டு அவரோட அறிவியல் கனவு வந்துட்டு ஆரம்பமாயிருக்குதுங்க. ஓகேங்களா. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, தமிழில் எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகம். தமிழில் அவருக்கு பிடித்த புத்தகம் என்னென்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. திருக்குறள் தான் அவருக்கு ரொம்ப பிடித்த புத்தகம். அதுலேயும் பார்த்திங்கன்னா, அறிவு அற்றம் காக்கும் கருவி செருகார்க்கும் உள்ளளிக்கலாகா அரண் அப்படிங்கிற ஒரு குறள் தான் வந்துட்டு அவருக்கு வாழ்க்கைக்கு வலு சேர்த்து தான் சொல்கிறாரு. அந்த குறளுக்கு என்ன மீனிங்னாங்க, அறிவை வந்துட்டு ஆபத்திலிருந்து காக்கக்கூடிய கருவி. அது மட்டும் இல்லாமல் செருவார்னா பகைவர்லேருந்து அழிக்காமல் நம்மளை காக்கக்கூடிய அரணாவும் விளங்குது அறிவு அப்படின்னு சொல்கிறது அதனோட மீனிங். அதுதான் வந்துட்டு அவரோட வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குறளாக சொல்கிறாரு. ஸோ தமிழில் அவருக்கு ரொம்ப பிடித்த புத்தகம் எதுன்னா திருக்குறள். அதில் எக்ஸ்பெஷலி அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண்கிற குறள் வந்துட்டு அவரோட வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது. ஸோ எந்த குறள் வலு சேர்த்ததுன்னு கேட்குறக்கான சான்ஸ் இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி அந்த மூணையும் வந்துட்டு எந்த புத்தகம் படிக்கும்போது அவருக்கு கிடைச்சிது அப்படின்னா லிலியன் வாட்சன் அப்படிங்கிற எழுதின விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற புத்தகத்தை படிக்கும்போது அவர் அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி மூன்றையும் பெற்றதாக உணர்றாரு. ஸோ அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி மூன்றையும் எந்த புத்தகம் படிக்கும்போது வந்து அப்துல் கலாம் உணர்ந்ததாக குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்கன்னா லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. தமிழில் எந்த புத்தகம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். ஓகேங்க. தென் அடுத்த கொஷின் என்ன கேட்குறாங்க, நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை நடத்திய போது தான் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சி கொண்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் இல்லை, நான் ஏவுகணை சோதனை நடத்தும் போது நான் மகிழ்ச்சி கொள்ளலை. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, அதாவது போலியோவால் பாதிக்கப்பட்டவங்க வந்துட்டு 3 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடக்கிறத பார்த்தப்போ பாதுகாப்பு கருவியில் பயன்படுத்தப்படும் கார்பன் நிலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கைக்காலை உருவாக்குனப்போ அவங்க போட்டு மகிழ்ந்ததப்போ தான் நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி கொண்டேன். ஸோ 300 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளை கஷ்டப்பட்டு அவங்க நடக்கிறத பார்த்துட்டு அவங்க கார்பன் நிலைகளை கொண்டு 300 கிராம் செயற்கைக்கால்களை உருவாக்குனாங்க. அந்த செயற்கைக்காலை உருவாக்குனது தான் வந்துட்டு அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்வாக அவர் சொல்கிறாரு. அது என்னென்னா 3 கிலோவில் இருந்துங்க 3 கிலோவிலிருந்து 300 கிராமுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு குறைச்சிருக்கிறாங்க எடையை. நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டினா, சுதந்திர இந்தியாவின் வெற்றியாக எவற்றை கருதுகிறீர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உணவு உற்பத்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. உணவு வந்து ரொம்ப அடிப்படை தேவையுள்ள ஒன்று உணவு. ஸோ உணவு உற்பத்தியில் வந்து தன்னிறைவு அடைஞ்சிட்டோன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம்னு சொல்கிறாங்க. தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி. தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி பெறணும்னா என்னங்க, செயற்கைக்கோளை ஏவணும். ஸோ எவ்வகையான செயற்கைக்கோளை ஏவும் திறனும் நம்மிடம் உள்ளது. ஓகேங்களா. எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்முடன் உள்ளது. அடுத்தது என்னன்னாங்க, மின்சாரம்ங்க முக்கியமானது. அணு உலையின் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னிலையில் உள்ளோம். ஓகேங்களா. அடுத்ததுங்க, நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளனன்னு சொல்கிறாங்க.
பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரை அக்னி பிருத்திவி இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா செலுத்துதல் வெற்றி பெற்றுள்ளோம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைஞ்சிட்டோம், தகவல் தொழில்நுட்பத்தில் மிகுதியான வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், எவ்வகையான செயற்கைக்கோளை நம்ம ஏவுறதுக்கான இது திறமை இருக்குது நம்மகிட்ட. தென் மின்சாரம், அணு உலையில் மின்சாரம் தயாரிப்பதில் நம்ம முன்னணியில் உள்ளோம். நவீன பாரம்பரிய மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. பாதுகாப்புத்துறை பொறுத்தவரை அக்னி பிருத்திவி துறைகளில் செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம்னு சொல்கிறாங்க. ஓகே, இவ்வளோ இதில் வெற்றி பெற்றோன்னு சொல்கிறீங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நவீன பாரம்பரிய மருத்துவத்துறையில எல்லாம் நாம் முன்னேறி இருக்கிறோன்னு சொல்கிறீங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா பல நோய்களால் பாதிக்கப்படுகின்ற மனிதனை, அவற்றுக்கெல்லாம் மருந்து இல்லையே அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. பல நோய்களால் மனிதன் பாதிக்கப்படுங்க, அவற்றுக்கெல்லாம் மருந்து இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடலுக்கடியில் மனிதனால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள் உயிரினங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகள் பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அவை வெற்றி பெறும்போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்கள் மட்டுமில்லாமல் இனிவரும் புதிய நோய்களுக்கு கூட தடுப்பு மருந்து கண்டறியப்படலாம்ன்றாங்க. எங்கே கடலுக்கடியில் இருக்கிற தாவரங்கள் உயிரினங்கள் எல்லாம் கூட புதிய மூலக்கூறு அதில் புதிய மூலக்கூறில் கண்டுபிடிச்சு அதிலேருந்து எய்ட்ஸுக்கு போன்ற உயிர்குள்ள நோய்க்கு இனிவரும் புதிய நோய்களுக்கும் மருந்து கண்டறிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தனியொருவன் படத்தினோட கதை மாதிரி லைட்டாக வருதுங்க இல்லைங்க. தென் இந்த 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும், என்ன நினைக்கிறீர்கள் ஐயான்னு கேட்குறாங்க. அப்போது 100 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் என்ன 3 சிறப்புகளை பெற்றிருக்கோன்னு சொல்கிறாரு. என்னென்னா கல்வி முறையில் சிறப்பு பெற்றிருக்கோம். தென் என்னென்னா இயற்கை வளங்களில் எல்லாம் தீர்ந்து போயிருந்தாலும் பார்த்திங்கன்னா செயற்கைக்குளம் மூலம் அனுப்பின சூரிய சக்தி மூலமாக நம்மளுக்கு வளம் கிடைக்கும். 3வது செவ்வாய்க்கோளில் குடியேறி இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1000 வருடத்துக்கு முன்னாடி முதல் சிறப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, 1000 வருடத்துக்கு முன்னாடி நலந்தா பல்கலைக்கழகம் எப்படி இருந்தோ எவ்வளோ வலுவாக இருந்ததோ அதே போல் வலுவான கல்வி முறை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் சிறப்பு என்னன்னு சொல்கிறாங்க. 2வது பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ எல்லாமே தீர்ந்து போகக்கூடிய இயற்கை வளங்கள் தாங்க. பெட்ரோலியம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கை வளங்கள் எல்லாமே தீர்ந்து போகக்கூடியது தான். அது எல்லாமே தீர்ந்து போச்சு அப்படின்னா வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோங்க, அதுக்கு சூரிய சக்தியை நம்ம அனுப்பி செயற்கைக்கோளம் பேஸ் பண்ணி சூரிய சக்தி நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. செவ்வாய்க்கோள், அதாவது 3வது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கோளில் மனிதன் குடியேறி இருப்பான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த 3 சிறப்புகளை பெற்றிருப்பான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. செவ்வாய்க்கோளில் மனிதன் போக முடியும்னா அப்போ நிலவுக்கு எங்களை எப்போ அனுப்பி போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போ 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியது. என்னங்க ஆளில்லா செயற்கைக்கோளுங்க அது. ஓகேங்களா. அடுத்தடுத்த ஆண்டுகள் ஏவூர்திகளில் மனித நிலவுக்கு அனுப்புவோன்னு சொல்கிறாங்க. இப்போ 2040க்குள்ளே அதாவது மனிதனை நிலாவுக்கு கொண்டு போகிற திட்டத்தை நிறைவேற்றுவான்னு சொல்லிட்டு இஸ்ரோ சொல்லியிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் 2025க்குள்ளே ககன்யான் திட்டம், அதாவது விண்வெளிக்கு நிலவுக்கு அனுப்புகிற மனிதனை அனுப்புகிற திட்டத்தை செயல்படுத்துவோம். அது கூட யாருங்கிறத பிரதமர் மோடி அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கூட நியூஸ் வந்துச்சுங்க. ஓகேங்களா. அதெல்லாம் ஜிகே கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த நிலவிற்கு செல்லலான்னா சூரியனுக்கு கூட செல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. சூரியன் எப்பவுமே எரிஞ்சிட்டே இருக்கிற ஒரு கோளுங்க, விண்மீன். அது ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா அதுக்கு போக முடியுமாங்கிற கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் சூரியனை ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. அவ்வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகள் கண்டடிக்கப்படலாம். அப்போது மனிதன் சூரியனை கூட சென்றிடலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இவ்வளோ தூரத்தில் இருந்தே நம்மளாலங்க வெப்பத்தை தாங்க முடியலைங்க. பக்கத்தில் எவ்வளோ கவசம் இருந்தாலும் போக முடியுமான்னு தெரியல. ஆனால் அவர் சொல்கிறாரு இனி ஃப்யூச்சரில் நடக்கலாங்க. ஐயா, உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம்னு சொல்லுங்க. அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கிற மனப்பான்மை. அறிவியலின் அடிப்படை என்ன சொல்கிறாங்க, கேள்வி கேட்கிற மனப்பான்மை தான் சொல்கிறாங்க. யார் சொன்னது? அப்துல் கலாம் அவர்கள் சொன்னாங்க. அறிவியல் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி இயக்கும் திறனால்தான். குழந்தைகளின் கேள்விக்குத்தான் முடிவே இல்லை. கேள்வி இயக்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். எனவே குழந்தையாகிய நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள்னு சொல்கிறாருங்க. ஓகேங்களா. ஸோ அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கிற மனப்பான்மை தான். அறிவியல் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி இயக்கும் திறனால்தான். குழந்தைகளின் கேள்விக்குத்தான் முடிவே இல்லை. அவர் பார்த்திங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் குழந்தைகளை கேள்வி கேட்க விடுவாருங்க. கேள்வி கேட்டு அது பதில் சொல்கிறதாங்க அவரோட இதாக இருக்கும். ஸோ குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள்ங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் தான் விஞ்ஞானி என்றால் வளரும் இந்தியாவிற்கு எங்கள் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் ஐயா அப்படின்னு கேட்குறாங்க.
மாணவர்களாகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை மனதில் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குறிக்கோளான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்து கொள்ளுங்கள். கடின உழைப்பால் வெற்றிடுங்கள். உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும் சொல்கிறாரு. இப்போ வெற்றியடையும் வழி என்னன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு 2 வழி சொல்கிறாருங்க. ஒன்று, அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள். வியர்வை வியர்வை வியர்வை. ஸோ அறிவை வளர்க்கும் அவரோட பேச்சை கவனிக்கிறது முதல் வழின்றாரு. 2வது உழைப்பு 2வது இதுன்னு சொல்கிறாருங்க. அவ்வளோதாங்க. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழி அப்படிங்கிற சொல்லுக்கு மொழி அப்படின்னா சொல் அப்படின்னு பொருள் இருக்குதுங்க. பதம்னு சொல்லு இருக்குது. கிளவின்னு சொல்லி இருக்கு மீனிங். ஓகேங்களா, பொருள் இருக்குது. இதில் புத்தகத்தில் சொல் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பதம் கிளவி அப்படிங்கிற இன்னொரு மீனிங் இருக்குது. இப்போ பந்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. பா அப்படிங்கிறதா மொழி முதல் எழுத்து, இந்துங்கிறதா மொழி இடை எழுத்து, தூங்கிறதா மொழி இறுதி எழுத்து. ஓகேங்களா, இப்போ முதல் எழுத்துனா என்ன, இடை எழுத்துனா என்ன, இறுதி எழுத்துனான்னு பார்த்துட்டிங்க இல்லைங்களா. இப்போ மொழி முதல்ல எது வரும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மொழி முதல் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா முன்னாடி முதல் எழுத்துக்களாக வரும். மொழி முதல் எழுத்துக்களாக வரும். இப்போ மெய்யெழுத்து ஒற்று பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. இக்கு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து அதெல்லாமே முதல்ல வராது. ஓகேங்களா, ஒற்றெழுத்து எல்லாமே முதல்ல வரவே வராதுங்க. ஸோ எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உயிர்மெயில் எது வரும் எது வராது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, உயிர்மெய்னா என்னங்க, இக்கு குட்டல் ஆ கா உயிரும் மெய்யும் சேர்ந்து உருவாகிறதா கா அப்படின்னு உருவாகிறதா பார்த்திங்கன்னா உயிர்மெய். அந்த கசட தபர ஞன நமன எரளா வளலான்னு பிரித்து எழுதிக்கிங்க. இது எது வரும் எது வராதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, தென் கா கால பார்த்திங்கன்னா எல்லாமே வருங்க. கா கிக்கி குக்கு கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரும். அதே மாதிரி சால பார்த்திங்கன்னா எல்லாமே வருங்க. டால வருமாங்க, வரவே வராதுங்க. டால முதல் எழுத்து வரவே வராது. தால பார்த்திங்கன்னா எல்லா எழுத்தும் வருங்க. தத்தா தித்தி துத்து தெத்துன்னு சொல்லிட்டு. பாலை பார்த்திங்கன்னா எல்லா எழுத்துமே வருங்க. பாலை எல்லாம் வரும். ரா முதல்ல எழுத்தாவே வரவே வராது. ஸோ அது வரவே வராது. அப்புறம் கா பார்த்திங்கன்னா அவங்க கால சில எழுத்துக்கள், அதாவது காங்கிற எழுத்து மட்டும் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஞால பார்த்திங்கன்னா சில எழுத்துக்கள் மட்டும் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வரவே வராதுங்க. நான் வரவே வராது. நான் எல்லா எழுத்துமே வரும். அதாவது நன்றின்னு சொல்கிறேன். நான் எல்லா எழுத்துமே வருங்க. மா பார்த்திங்க அப்படின்னா எல்லா எழுத்துமே வரும். மா எல்லா எழுத்துமே வருங்க. ஓகேங்களா, மாவுமே எல்லா எழுத்தும் வரும். நான் வரவே வராதுங்க. வரவே வராது, முதல் எழுத்தான். தென் யா பார்த்திங்க அப்படின்னா சில எழுத்துக்கள் மட்டும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கால சில எழுத்து வரும், ஞால சில எழுத்து வரும், யால சில எழுத்து வரும். ரா வரவே வராதுங்க, முதல் எழுத்தாக வரவே வராது. லாவும் வரவே வராதுங்க. ஆனால் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு லட்டு அப்படின்னு வருதுங்க. அது எப்படி எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னு தெரில. ஆனால் பாடப்புத்தகத்தில் லா வராதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, வால சில எழுத்துக்கள் வருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லா வரவே வராதுங்க. லாவும் வரவே வராது. ஓகேவா, ஸோ எந்தெந்த இடத்துக்கு முள்ளா வரும், கா வரும், கா வரும். தென் கா ஃபுல்லாக வரும், சா ஃபுல்லாக வரும், தா ஃபுல்லாக வரும், பா வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நா வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா மா வரும். இதுதான் இவ்வளோ எழுத்து தான் எல்லாமே வரும். ஸோ சில எழுத்துக்கள் வரும்னு சொல்லி சொல்கிறேன் இல்லையா, அது எந்தெந்த சில எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா, இப்போ சில எழுத்துக்கள் வரும்னு சொன்னோம். அது எந்தெந்த சில எழுத்துக்கள்னு சொல்ல, கா ஞா, க ஞா, அப்புறம் யா வா, அதில் மட்டும்தான் சில எழுத்துக்கள் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த எது அப்படின்னு சொல்லி பாருங்க. காங்கிற எழுத்தில் கணம் அப்படின்றது இருந்திருக்குது. ஆனால் பிற்காலத்தில் அது தனித்து இயங்காமல் அங்கனம் இங்கனம் எங்கனம் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ காங்கிற எழுத்து மட்டும்தான் காங்கிற வரிசையிலேயே வரும், உயிர்மெய் எழுத்துலேயே வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஞாங்கிற எழுத்தில் எது வரும்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா ஞா ஞா ஞே ஞோ அப்படின்னு 4 மட்டும்தான் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ 4லேருந்து 2 கூட்டினா 6. யா வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா ய யா யு யூ யோ யௌ இதெல்லாம் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. யா வரிசையில் ய யா யு யூ யோ யோ யௌ எல்லாமே வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தென் இது எத்தனைங்க, 6 எழுத்துன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, 4 6. அடுத்தது 8 எழுத்து என்ன இது வருதுங்க.
வா வரிசையில் பார்த்தீங்கன்னா வா வி வி வே வே வை வௌ அதுதான் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல் எழுத்தாக வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஞா வரிசையில் ஞா ஞோ, யா வரிசையில் யா யு யூ யோ யோ யௌ வரும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வா வரிசையில் வா வி வி வே வே இது 8 எழுத்தும் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வர எழுத்துக்கள்லாம் பார்த்துட்டோம். வராத எழுத்துக்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி சொல்லிட்டேங்க, மெய் எழுத்து 18ம் பார்த்தீங்கன்னா வரவே வராது. அதாவது ஒற்றெழுத்து முன்னாடி முதல் எழுத்தாக வரவே வராதுங்க. ஓகேங்களா? தென் இப்போ என்ன சொன்னாங்க, கா சா தா பா அப்புறம் நாமா இது எல்லா எழுத்தும் வரும்னு சொல்லி சொன்னோம். கா ஞா யா வா அதில் வந்து சில எழுத்துக்கள் மட்டும் வரும்னு சொல்லி சொன்னோம். ஓகேங்களா? ஞால பார்த்தீங்கன்னா ஞா ஞோ வரும்னா, யால பார்த்தீங்கன்னா யா யு யூ யோ யௌ வரும்னு பார்த்தோம். வால வந்து வா வி வி வே வே வை வௌ வரும்னு பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ ஒன்றுமே வராத எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா டா ரா நா ந ரா ல ல ல இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வராத எழுத்துக்கள். உயிர்மை எழுத்தில் இதெல்லாம் வந்துட்டு மொழி முதல் எழுத்தாக வரவே வராதுன்னு சொல்கிறாங்க. அக்கு வருமாங்க முதல் எழுத்தா? கண்டிப்பாக வரவே வராதுங்க. ஸோ அக்கும் பார்த்திங்கன்னா வரவே வராதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கால சேர்த்து கா மட்டும்தான் வரும்னு சொன்னால், ஞால பார்த்திங்கன்னா 4 எழுத்து வரும்னு சொன்னால், யால பார்த்திங்கன்னா 6 எழுத்து வரும்னு சொன்னால், வாழை பார்த்திங்கன்னா 8 உயிர்மை எழுத்து வரணும். அப்போ வராதுன்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா, அந்த எழுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இது மொழியில் முதல்ல வராதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நாம் சொன்னோம் டமரம் ரம்பம் அதெல்லாம் வந்துட்டு மொழி முதல் எழுத்தா லண்டன் இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம் இல்லையா. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்துட்டு பிறமொழி சொற்கள், இவை வந்துட்டு தமிழில் மொழிபெயர்த்து எழுதிக்கிறாங்க, இது தமிழ் சொற்களே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்னென்னா மொழி இறுதி எழுத்துக்கள். பந்துங்கிறதுல பார்த்தீங்கன்னா தூங்கிறது பார்த்தீங்கன்னா மொழி இறுதி எழுத்து. ஸோ மொழி இறுதி எழுத்தாக வந்து என்னென்ன எழுத்துக்கள் வருதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஓகேங்களா? இறுதியில் வரும் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் சேர்ந்து உயிர்மெய்யாக மட்டுமே வரும்னு சொல்கிறாங்க. உயிரெழுத்துக்கள் இறுதியாக வரவே வராதுங்க. இ வரிசையில் என்ன வருங்க, எல்லாம் இறுதியாக வரவே வராதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெய்யெழுத்துக்கள் வந்து எதெல்லாம் வந்துட்டு வரும் எது வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம்னு எழுதிக்கங்க. இக்கு இச்சு இட்டு கசட தபர என்னென்ன நம்மனா இறல வரலன்னு எழுதிட்டு அதுக்கெல்லாம் புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா வல்லின மெய்கள் இருக்குது இல்லையா, மெய்யெழுத்துக்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் மொழிக்கு பின்னாடி வரவே வராது, மொழி இறுதி எழுத்தாக வராதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கு இருக்குது இல்லைங்களா, இதுவும் மொழிக்கு பின்னாடி வரவே வராது. மற்றதெல்லாமே இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இய்யு இரு இல்லு இவ்வு இல்லு இரு எல்லா 11 எழுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னா மொழி இறுதி எழுத்தாக வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ மொழி இறுதியாக எழுத்துக்கள் அப்படின்னா அதாவது வராத எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுது. அதாவது உயிரெழுத்துக்கள் முதலே சொன்னாங்க, எல்லாம் வந்துட்டு மொழி அதாவது மொழி இறுதி எழுத்தாக வரவே வராதுன்னு சொல்லி சொன்னோம். அப்போ அதில் ஒரு எக்ஸப்ஷன் சொல்லுவாங்க இல்லைங்களாங்க, அளபடை சொல்லுவாங்க இல்லையா. அதாவதுட்டு செய்யலில் ஓசை குறையும் போது வந்துட்டு உயிரெழுத்துக்கள் அளவெடுக்கிறது வந்துட்டு உயிர்லபடைன்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா கெடா படா அப்படின்னு சொல்லி வர்றது. வந்துச்சுன்னா வந்துட்டு என்னென்னா செய்யுளிசை அளபடைன்னு சொல்லுவாங்க. அது இன்னும் பின்னாடி பார்க்கலாம். அது மாதிரி இப்படி வந்துச்சுன்னா வந்து இதுக்கு பேர் அளபடைங்க. வந்துச்சுன்னா அது இப்படி வந்துச்சுன்னா அளபடைன்னு சொல்லலாம். ஸோ அளபடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள். வந்து இறுதி எழுத்து, அதாவது உயிரெழுத்து, அது வந்து இறுதி எழுத்தாக வருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைந்து உயிர் மையமாக மட்டுமே வரும், உயிரெழுத்து பின்னாடி வரவே வராதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆல்ரெடி சொன்னதான். இது பார்த்திங்கன்னா அளபடையில் மட்டும்தான் வந்து உயிரெழுத்துக்கள் பின்னாடி வருதுன்னு சொல்கிறாங்க. மற்றதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இறுதி எழுத்தாக வராதுன்னு சொல்கிறாங்க. அக்கு வந்துட்டு இறுதி எழுத்தாக வருமாங்க, வரவே வராதுங்க. அதை தான் சொல்கிறாங்க. தென் அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இக்கு அதான் சொன்னோமே கசட தபரன்னு எழுதி சொல்லிட்டு அது கசட தபர, அதுக்கப்புறம் இங்கு இருக்குது இல்லைங்களாங்க, அது இங்குங்கிற எழுத்துமே வராதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மெய்யெழுத்து வந்து இறுதியில் வராதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உயிர்மெய் எழுத்துங்க இருக்குது இல்லைங்களாங்க, அது எதுவுமே வந்துட்டு இதில் வராது, மொழிக்கு இறுதியில் வராதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது கசட அதாவது இக்கு இங்கு அந்த சொல்லணும்ல
இக்கு இச்சு இட்டு கசட தபரால வரிசையில் மெல்லினம் வருது இல்லையா, மெல்லினம் மெய்யெழுத்து இருக்குது இல்லையா, அதெல்லாம் வராதுன்னு சொன்னீங்க. அப்போ கார்த்திக், ஹாங்காங், சுஜித், மார்க்கெட், திலீப், மார்ச் போன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் வந்துட்டு மொழிபெயர்த்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து இறுதியில் இடம்பெறுவதுண்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ் எழுத்துக்கள் எதுவுமே பார்த்திங்கன்னா இடம்பெறாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயிர்மை எழுத்துக்கள்லாம் இடையில இறுதியில் வரும்னு சொன்னீங்க. அப்போ எந்தெந்த உயிர்மை எழுத்துக்கள் வந்துட்டு வராது அப்படிங்கிறதுக்கு எக்ஸப்ஷனல் கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த உயிர்மை எழுத்துக்கள் இக்கு கூட்டல் எகர வரிசைன்னு சொல்கிறாங்க. எகர வரிசை என்னங்க? இக்கு கூட்டல் ஆ கே, இங்குட்டல் ஏ கே, இச் குட்டல் ஏ சே அப்படிங்கிறது எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நே வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொழி இறுதி எழுத்தாக வரவே வராதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்னங்கன்னா, ஒகர வரிசையில் நோவை தவிர, நோன்னா என்ன மீனிங்க? துன்பம். துன்பம் அப்படி அந்த நோங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மொழி எழுத்தாக இருக்கிறதுனால அந்த நோவை விட்டுட்டு மற்ற எல்லாமே துன்பம், நோய் அப்படிங்கிற மீனிங்கு. அதை தவிர மற்ற எல்லா ஒகர வரிசையும் இக்கி கூட்டல் கோ, இங்கு கூட்டல் ஓங்கோ, இச்சு கூட்டல் ஓச்சோ, இது எதுவுமே பார்த்தீங்கன்னா மொழி இறுதி எழுத்தா. யோசிச்சு பாருங்கள், கோங்கோ சோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறுதி எழுத்தா வருமா? வரவே வராதுங்க. அதே மாதிரி கேங்கே, கேங்கே சே அப்படிங்கிறதும் இறுதி எழுத்தா வருமா? யோசிச்சு பாருங்க, கேங்கே சே அப்படிங்கிறதெல்லாம் இறுதி எழுத்தா வருமா? வரவே வராது. அதை தாங்க அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். அந்த பந்துங்கிறதுல இந்து அப்படிங்கிறதா வந்து சொல்லின் இடையில் வருது. ஓகேங்களா? அது என்னென்ன எழுத்துக்கள்? மெய்யெழுத்து கண்டிப்பாக வருங்க. எல்லா எழுத்துமே மெய்யெழுத்து 18ம் பார்த்திங்கன்னா வரும். உயிர்மெய் எழுத்து எல்லாமே இடையில வருதுன்னு சொல்கிறாங்க. ஆயுத எழுத்து அக்கும் வருங்க, எக்கு அக்து அப்படின்னு சொல்கிறா இல்லையா, ஆயுத எழுத்து வரும்னு சொல்கிறாங்க. ஸோ எது வருங்க? மெய்யெழுத்தும் வருங்கிறாங்க, உயிர்மெய் எழுத்தும் வருங்கிறாங்க, ஆயுத எழுத்தும் வருங்கிறாங்க. அப்போ மீதி என்ன எழுத்துங்க? உயிரெழுத்துங்க. உயிரெழுத்து வரவே வராதுன்னு சொல்கிறாங்க. இடையில வருமாங்க உயிரெழுத்து? வரவே வராது. ஆனால் அளபடையில் மட்டும் உயிரெழுத்து வரும்னு சொல்கிறாங்க. அதாவது அளபடைனா பார்த்தீங்கன்னா செய்யல, அதாவது இந்த இடத்துல கெடுப்பதுங்கிறது பார்த்தீங்கன்னா செய்யல ஓசை குறையாத போதும் இனிய இசைக்காக உயிரெழுத்துக்கள் வந்து அளபெடுக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உயிரளபடை. அது ஒன் ஆஃப் த இன்னிசை அளபடைன்னு சொல்லுவாங்க இதை வந்துட்டு. ஓகேங்களா? இன்னிசை அளபடை இசைக்காக வந்துட்டு அளபெடுக்கிறது, அந்த உயிரெழுத்து அளபெடுக்கிறதா வந்துட்டு இன்னிசை அளபடைங்கிறாங்க. அது பின்னாடி பார்ப்போம். அது என்னன்னா பார்த்தீங்கன்னா ஊ இடையில வந்துட்டு ஊ வந்திருக்குது இல்லையா, இது உயிரெழுத்துக்கள் தான். ஸோ அளபடையில் மட்டும்தான் வந்துட்டு உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. தொடர்ச்சி பாப்பா வாங்க. படித்து வினாவுக்கு விடை எழுதுக. ஓகேங்க. 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தமிழர் ஒருவர் கப்பலின் மேல்தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவர் உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? எப்படி அவருக்கு தோணிக்குதுங்க? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா உருவாகுது. அவ்வினா அவரை உறங்க விடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சின், நிறமாலை கட்டி ஆகிய உதவியுடன் தனது ஆய்வை தொடங்கினார். எது ஆய்வு? பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை கட்டி ஆகியவற்றை உதவியுடன் தனது ஆய்வை தொடங்கினார். ஓகேங்களா? ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் கண்டுபிடிப்பை வெளியிட்டார். ராமன் விளைவுங்கிற கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இக்கண்டுபிடிப்பு இந்தியாவின் அறிவியலுக்கு முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தது. ஓகேங்களா? அவர் தனது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாள் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடி மகிழ்கிறோம். யார் தெரியுமா? சர் சி.வி. ராமன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நான் வச்சுக்கனா, பிப்ரவரிங்கிறது என்ன ஸ்பெஷலுங்க? லீஃப் இயரா இல்லையான்னு டிசைட் பண்ணுற ஒரு மந்த்து தான் பிப்ரவரி. அந்த பிப்ரவரி மாதம் லீப் இல்லைன்னா என்னங்க, 28 தான் லாஸ்ட் டே. ஸோ அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா 1928 பார்த்தீங்கன்னா ராமன் விளைவு அப்படிங்கிறத வந்து வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ பிப்ரவரி 28 தாங்க நம்மளோட தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுகிறோம். ஓகேங்களா? ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? சர் சி.வி. ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? தேசிய அறிவியல் நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா பிப்ரவரி 28. ஏன்னா அவர் அந்த அன்னைக்கு தான் கண்டுபிடிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. தென் தமிழ் சொல் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படின்னா வந்துட்டு கணினி, கணிப்பொறி இப்படி சொல்லலாம். காலிங் பெல் அப்படின்னா வந்துட்டு அழைப்பு மணின்னு சொல்லலாம். மெஷின் அப்படின்னா வந்துட்டு என்ன தமிழ் சொல்லலாம்? எந்திரம் சொல்லலாம். ரோபோ அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எந்திர மனிதன் சொல்லலாம், அல்லது அடிமைன்னு சொல்லலாம்.
அடுத்தது பார்த்திங்கன்னா அப்துல் கலாமின் சுயசரிதை பார்த்தீங்க அப்படின்னா அக்னிச்சிறகுகள். சிந்தித்து செயல்படும் தானியங்கி பார்த்தீங்க அப்படின்னா எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு சவுதி அரேபியா. ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. அகரவரிசையில் அமையும் இலக்கியம் ஆத்திச்சூடி. புதுமைகளின் வெற்றியாளர் என பட்டம் பெற்ற எந்திர மனிதன் பார்த்தீங்க அப்படின்னா சோஃபியா. ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் ஆய்வு. சதுரங்க போட்டியில் டிப்ளூ வென்றது. மருந்து என்னும் பொருள் தரும் சொல் ஔடதம். இந்தியா செலுத்திய ஏவுகணை அக்னி பிருத்திவி. தானாக செயல்படும் எந்திரம் தானியங்கி. அப்துல் கலாம் வகித்த மேதகு குடியரசுத் தலைவர் பதவி. ஓகேங்களா. அடுத்தது கலைச்சொற்கள் பார்க்கலாம். கலைச்சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னா செயற்கை நுண்ணறிவுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கைக்கோள்னா சேட்டிலைட். செயற்கைனாவே ஆர்டிஃபிஷியல், நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ். செயற்கைக்கோள்னா சேட்டிலைட். மீத்திறன் அப்படின்னா சூப்பர். கணினிங்கிறது கம்ப்யூட்டர். நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா. நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ். அவ்வளோதாங்க.